தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ ஆகாசபுத்தி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா, ராகு கேது பயிற்சி பலன்கள் 2023 to 2025 வரைக்கும் மகர ராசிக்கு. இந்த மகர ராசிக்கு ராகு 3ஆம் இடத்துக்கும் கேது 9ஆம் இடத்துக்கும் வர்றது ஓரளவுக்கு நமக்கு நன்மைன்னே நம்ம சொல்லலாம். நான் 3ஆம் இடங்கிறது தைரிய வீரியஸ்தானம், 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தை வழி. இது ஃபுல்லாமே இதில் இது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் உங்களுக்கு பாதிப்புலாம் செய்யாது. ஆனால் 9க்கு கேது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வேணால் சொல்லலாம். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்காளி சண்டை அது கொஞ்சம் முடிவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஏன்னா ராகு 3ல் இருக்குது. ராகு 3ல் இருக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குது, அபரீதமான தைரியம் சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் முயற்சி வெற்றியாகும். என்ன கொஞ்சம் இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்படிம்பாங்க. அது எப்படி சொன்னால் ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படிம்பாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கராக இருந்தால் உங்களை மாதிரி திறமைசாலி யாருமே இல்லைங்கிற லெவலுக்கு இருக்கும். அவ்வளோ யோகம் செய்யும். ஸ்மார்ட் ஒர்க்கராக இருக்கணும், அது ஒன்று தான் முக்கியம் உங்கள் முயற்சிக்கு. சரிங்களா? வெளிநாட்டு பண வரவு கொஞ்சம் அதிகரிக்கும். இங்கே வெளிநாட்டு தொடர்புடைய இதுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லா பண வரவு இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். கடன் சுமையெல்லாம் குறையும். வர்ற ரூபாயை கடனை அடைக்க பாருங்கள். கடன் இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை, கருத்து வெடுப்பெல்லாம் நீங்கள் டிவோர்ஸ் கேஸ் லெவலுக்கு போகிறது கூட பிரியாமல் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் இருக்குது, குழந்தை கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் நான் அப்போவே சொன்னது தான். கொஞ்சம் பங்காளி சண்டையில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், ஆனால் முடிஞ்சிடும். ஆனால் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று முடிவுக்கு வந்துடும், இழுத்துக்கிட்டு இருக்காது. மேலும் துட்டை போட்டு நீங்கள் செலவு பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு அலையிற அளவுக்கு இழுத்துக்கிட்டு இருக்காது. ஏதோ ஒன்று முடிவுக்கு வந்துடும். உங்கள் மேலதிகாரி தொந்தரவு, இதுக்கு முன்னாடி இருந்த டார்கெட்டு ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறையும். சரிங்களா? அந்த மேலதிகாரி தொந்தரவு இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், முற்றிலுமாக குறையும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவங்களாம் டைமிங் இப்போ நாங்கள் பண்ணலாமா, பண்ணுங்கள். ஆனால் அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறவங்க பண்ணுங்கள். தெரியாதவங்க புதுசாக போய் யாரையும் நம்பி பண்ணாங்க. உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை செய்யுங்க. ஏன்னா தெரியாத தொழிலை செஞ்சு நீங்கள் மாட்டிக்கிடக்கூடாது. ஆனால் டைமிங் நல்லா இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு லாபம் எடுக்க முடியும். தெரியாத இடத்துல கொண்டு போய் துட்டப்பட்டு லாபம் வரலைன்னு நீங்கள் நேரத்தை குறை சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, விவசாய சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி லாபங்கள் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு 50-50 உங்களுக்கு என்ன செய்யும், நல்லது செய்யத்தான் செய்யும். 50%. மீது 50% பார்த்திங்கன்னா அது இருக்குது. ஏன்னா கேது 9ல் இருக்குது. பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள்லாம் வரும். அதில் அவங்க ஸ்மார்ட் ஒர்க்கு, உங்கள் முயற்சி, விடாமுயற்சி, தைரியம், அது உங்களுக்கு ராகு 3ல் இருக்கிறனால அதுவும் உங்களுக்கு இருக்கும். ஒரு எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றியாகும். கொஞ்சம் தடைப்பட்டு கொஞ்சம் கடினமான முயற்சி, அதீத முயற்சி, போராட்டத்தோடு நீங்கள் அதை ஜெயிக்கக்கூடிய சூழல்கள்லாம் இது இருக்குது. சரிங்க, 50-50 சொல்கிறோம்ல. இந்த 50-50 எப்படி பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மீன ராசிலையும் கன்னி ராசிலையும் ராகுவோ, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீன ராசிலையும் கன்னி ராசிலையும் ராகு, கேது, சனி, சூரியன், இந்த 4 கிரகங்கள், இந்த 4 பிளானட்ஸில் ஏதாவது 2 இருந்தாலும் சரி, ஏதாவது 1 இருந்தாலும் சரி, இந்த 50-50 தான். அது கொஞ்சம் சிக்கலை உண்டு பண்ணும். மற்றவங்களுக்கு இதை பற்றி கவலையே பட வேண்டாம். அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க. ராமர் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், ராமர் வழிபாடு பண்ணணும். 2வது பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெருமாள் வழிபாடு கட்டாயம் பண்ணணும். மீனாட்சி அம்மன் வழிபாடு கட்டாயம் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புதன்கிழமை தோறும் போய் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. இது உங்களுக்கு என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக உங்களுக்கு சாதகமாகவே இந்த நேர பலன்கள் உங்களுக்கு செயல்படும். இதில் 100% உறுதி. சரிங்களா?
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடியாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.